அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். புதுச்சேரியின் தாவேகாவின் பொறுப்பாளர் ஜெகத் ரட்சகனா அதிர்ச்சியில் திமுக தலைமை. தாவேகாவில் சமீப காலமாக அதிமுக, திமுக என்ற மாற்றுக் கட்சியினர் தொடர்ந்து இணைந்து வருகிறார்கள். அதிமுகவினர் தான் அதிக அளவு தாவேகாவில் இணைந்து வந்தார்கள் என்று பார்த்தால் தற்பொழுது திமுகவினரும் இணைந்து வருகிறார்கள். இது திமுக தலைமைக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இதுபோன்ற சூழ்நிலையில்தான் யாரும் எதிர்பார்க்காத வண்ணம் திமுகவின் மிகப்பெரிய தலைவர்களில் ஒருவராக இருந்து வரக்கூடிய எம்பியான ஜெகத் ரட்சகனின் மகன் சந்தீப் ஆனந்த் அவரது தந்தையிடமே கூறாமல் தாவேகாவில் இணைந்து விட்டதாக சொல்லப்பட்டு வருகிறது. ஒரு மாத காலமாக இருவருக்குள்ளும் பேச்சுவார்த்தை இல்லை என்றும் சொல்லப்பட்டு வருகிறது. ஜெகத் ரட்சகனின் மகன் தேர்தலுக்கு முன்பாகவே தாவேகாவில் இணைய பல்வேறு முயற்சிகளில் இறங்கி அதற்காக செயல்பட்டு வந்ததாக சொல்லப்பட்டு வந்தது. ஒரு கட்டத்தில் தாவேகாவில் இணைத்து கொள்ள ஒப்புதல் கிடைத்தவுடன் தனது தந்தையை சந்தித்து தான் தாவேகாவில் இணைய உள்ளேன் என்று கூறியபோது ஜெகத் ரட்சகர் அப்பொழுது அதை தடுத்து விட்டதாக சொல்லப்பட்டு வருகிறது. நான் திமுகவில் ஒரு பெரிய தலைவர், அப்படி இருக்கும் பொழுது நீ தாவேகாவில் இணைந்தால் நன்றாக இருக்காது, பொறுமையாக இரு, இந்த தேர்தலுக்குள்ளாக உன்னை திமுகவில் இணைத்து விடுகிறேன், வரும் தேர்தலில் ஏதாவது ஒரு தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு கிடைக்கும் என்று கூறி அவரை சமாதானம் செய்து தடுத்து விட்டதாக சொல்லப்பட்டு வந்தது. தேர்தலுக்கு முன்பாகவே தனது மகனை கட்சியில் இணைத்து தேர்தலில் போட்டியிட சீட் பெற்றுவிட வேண்டும் என ஜெகத் ரட்சகன் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வந்தார். ஆனால் அது இறுதி வரையிலும் நடைபெறவில்லை. துரைமுருகனிடம் சிபாரிசு செய்தும் கூட மு.க. ஸ்டாலின் ஒப்புக்கொள்ளவில்லை என்று சொல்லப்பட்டு வருகிறது. அவர்கள் எதிர்பார்த்தது போன்ற திமுகவும் இந்த தேர்தலில் பெரிய வெற்றியை குவிக்கவில்லை, 2வது இடத்திற்கு தள்ளப்பட்டது. இதுபோன்ற சூழ்நிலையில்தான் இனிமேலும் நமது தந்தையை நம்பிக்கொண்டிருந்தால் பயன் தராது என சந்தீப் ஆனந்த் அவரது தந்தையிடமே கூறாமல் நேரடியாக தாவேகாவில் சென்று இணைந்து விட்டதாக சொல்லப்பட்டு வருகிறது. இதனால் தந்தை மகன் என இருவருமே ஒரு மாத காலமாக பேச்சுவார்த்தையில் ஈடுபடவில்லை. ஜெகத் ரட்சகன் தனது மகன் மீது கோபத்தில் இருந்து வந்ததாக சொல்லப்பட்டு வந்தது. இதுபோன்ற சூழ்நிலையில்தான் திடீரென 2 நாட்களுக்கு முன்பாக சந்தீப் ஆனந்த் தனது தந்தையான ஜெகத் ரட்சகனிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டுள்ளார். அப்பொழுது எனதான் கோபம் இருந்தாலும் மகன் என்ற முறையில் ஜெகத் ரட்சகன் பேசியிருக்கிறார். அப்பொழுது பேசிய சந்தீப் ஆனந்த் அவர்கள், தாவேகாவில் நல்ல எதிர்காலம் இருக்கிறது, உங்களையும் தாவேகாவிற்கு அழைக்கின்றார்கள், குறிப்பாக புசி ஆனந்த் புதுச்சேரியைச் சேர்ந்தவர், அவர் புதுச்சேரி அரசியலில் ஈடுபடுவார் என ஆரம்பத்தில் தலைவர் விஜய் அவர்கள் நினைத்திருக்கிறார். ஆனால் அவர் தற்பொழுது தமிழகத்தின் அமைச்சராக மாறிவிட்டார். எனவே அவர் தமிழகத்தை தாண்டி இனிமேல் புதுவையில் கவனம் செலுத்த முடியாது. புதுவையில் தாவேகாவை வளர்க்க ஒரு வலிமையான தலைவர் தேவை என தாவேகா கருதுகிறது. எனவே புதுச்சேரிக்கு தெரிந்த முகம் மற்றும் புதுச்சேரியின் ஆளுமை மிக்க ஒரு தலைவர் தேவை என கருதுகிறார்கள். நீங்கள் புதுச்சேரியினுடைய தாவேகாவினுடைய பொறுப்பாளராக இருந்தால் நன்றாக இருக்கும் என தாவேகா தலைமை கருதுகிறது. அதனால் நீங்கள் தாவேகாவில் இணைந்தால் புதுச்சேரியினுடைய மாநில தலைமை பொறுப்பு உங்களுக்கு கிடைக்கும். மேலும் தாவேகா எதிர்காலத்தில் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்தாலும் கூட முதலமைச்சர் பொறுப்பும் கூட உங்களை தேடி வரும். எனவே நீங்கள் வருவதாக இருந்தால் கூறுங்கள், உடனடியாக உங்களை இணைத்து கொள்ள தாவேகா தரப்பு தயாராக இருப்பதாக கூறியிருக்கிறார்கள். இதனை கேட்டு ஜெகத் ரட்சகன் நோ என்றும் கூறவில்லை, எஸ் என்றும் கூறவில்லை. பார்க்கலாம், நானே தற்பொழுது தர்ம சங்கடத்தில் தான் இருந்து வருகிறேன், திமுக தலைமையிடம் எனக்கு நல்ல மரியாதை தற்பொழுது இல்லை, வருத்தத்தில் இருந்து வருகிறேன் என்று மட்டும் கூறி தொடர்பை துண்டித்து விட்டதாக சொல்லப்பட்டு வருகிறது. இதை திமுக தலைமை மோப்பம் பிடித்து விட்டதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது. ஆட்டை கடித்து மாட்டை கடித்து தற்பொழுது திமுகவினுடைய எம்பியையே தூக்கும் அளவிற்கு தாவேகா வளர்ந்து விட்டதா, நாங்களே தாவேகாவினுடைய எம்எல்ஏவை எங்களது கட்சிக்கு கொண்டு வர பேரம் பேசி கொண்டிருக்கிறோம், அதுபோன்ற சூழ்நிலையில் தற்பொழுது தாவேகா எங்களது எம்பியை கைப்பற்றக்கூடிய நிலைக்கு வளர்ந்து விட்டார்களா என்ற அதிர்ச்சியில் அவர்கள் மீளவில்லை என்று சொல்லப்பட்டு வருகிறது. மேலும் இது குறித்து திமுக தலைமை ஜெகத் ரட்சகனிடம் விளக்கம் கேட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது. மேலும் முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நேற்றுத்தான் தமிழகம் திரும்பியுள்ளார். எனவே ஜெகத் ரட்சகனை நேரில் சந்தித்து இது குறித்து விளக்கம் கேட்கப்படுமா என்று தெரியவில்லை. அதே சமயத்தில் ஜெகத் ரட்சகன் தற்பொழுது யாருக்கும் பதிலளிக்காமல் அமைதியாக இருந்து வருகிறார். இது திமுகவில் மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தி இருப்பதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது. நன்றி.